வணக்கம் நண்பர்களே, நாம் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அன்னாச்சி பழத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அன்னாச்சி பழத்தை மேல் பகுதியும் அடிப்பகுதியும் சாப்பிட்ட பிறகு நம்ம தூர போடுவோம் நார்மலாக. அதை நம்ம நடுவு செஞ்சு பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக மேல் பகுதியும் அடிப்பகுதியும் நடுவு செஞ்சோம். ஸோ அடிப்பகுதி பார்த்திங்கன்னா நாளடைவில் மண்ணோட மண்ணாக மக்கி போச்சு. மேல் பகுதி எப்படி ஒரு செடி துளிர் விட்டு வளர ஆரம்பிக்குமோ அந்த மாதிரி துளிர் விட்டு வளர ஆரம்பிச்சது. அதை பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது மனசுக்கு. ஸோ இயற்கையின் அற்புதத்தை நம்ம பார்க்கும்போது ரசிக்கும்போது ரொம்ப அழகாக இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி எனக்கு அழகாக இருந்துச்சு. ஸோ அதான் உங்களுக்கு ஒரு வீடியோ பதிவாக எடுத்து பதிவு பண்ணணுங்கிறதுக்காக தான் அந்த வீடியோ பதிவு. ஸோ அந்த செடி இப்போ எப்படி இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். ஸோ சின்ன தொட்டியில் நடவு செஞ்சோம், அதனால் அதை பெரிய தொட்டிக்கு மாற்றி அதை அவுட்புட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக தான் அந்த வீடியோ பதிவு. ஸோ இந்த செடியை நம்ம 20 லிட்டர் பக்கெட்டுக்கு மாற்றுறோங்க. 20 லிட்டர் பக்கெட்டுக்கு மாற்றின பிறகு நமக்கு ஃபைனலாக அவுட்புட் எப்படி வந்திருக்குங்கிறத வரக்கூடிய நாட்களில் நான் வீடியோ பதிவாக எடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேங்க. செடியை பற்றின வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.